இன்றைக்கு அண்ணாமலை பேசட்டும். ஆனால் இந்த கொள்கையை எதிர்த்து பேசுவது எப்படி? சிலர் சொல்லுகிறார்கள், பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கிட்டா 2100 கோடி கிடைச்சிருந்தானே, ஏத்துக்கிடலாம் தானே என்றெல்லாம் பேசுகிறார்கள். கேரளா 2024ஆம் ஆண்டு வரை பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொண்டிருந்தது. மாத்ருபூமி இணையதளத்தை எடுத்து பாருங்கள். பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டது கேரள அரசு. ஆனால் நிதி கிடைக்கவில்லை. பிஎம்ஸ்ரீ திட்டத்திலிருந்து வெளியேறியது கேரள அரசு. அப்போதும் நிதி கிடைக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் தமிழனை எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று. நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உனக்கு அறிவு இல்லை. அப்படி இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசம் இன்றைய நிலையில் இருந்திருக்காது, பீகார் இன்றைய நிலையில் இருந்திருக்காது, குஜராத்தில் பெண் கல்வி இவ்வளவு மோசமான நிலையில் இருந்திருக்காது. ஏன் இதை எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? முன்னேறிய என்னை பின்னோக்கி இழுத்து என்னை மீண்டும் காட்டுமிராண்டி ஆக்குகின்ற உன்னுடைய திட்டத்திற்கு தமிழ்நாடு அடங்கவில்லை என்கின்ற எதிர்ப்பை நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்று நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் இப்படித்தான் நாடாளுமன்றத்தில் போய் பொய் சொன்னாங்க. அவர் நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் பாஸ் அவுட் ஆயிருப்பாங்க, பாஸ் அவுட்னா அப்படின்னு நினைச்சு அவர் சொல்லிட்டாரு போல. நம்ம விஜயசங்கர் சாரோட அக்காவும் அதே காலேஜில் படிச்சிருக்காங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதை தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்திலையும் போய் சொல்லிட்டாரு. இப்ப நிர்மலா சீதாராமன் பதில காணோம். நேர்மையா இருந்தா பதில் சொல்லணும்ல. முதல் கேள்விக்கு மட்டும் சீமான் மாதிரி இப்படி வரீங்கல்ல, ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. முந்தானேத்து ஒரு கார் டிரைவர் என்னிடம் கேட்கிறார், ஏன் சார் எங்க வீட்டு பிள்ளைங்க தெலுங்கு கன்னடம் படிக்க கூடாதா? சரிங்க சார், எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கொங்கணி மொழிகளை நான் கத்துக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியாது. நான் ஆர்டிஐ டேட்டா போட்டு தான் வாங்கணும். அப்படி போட்டு வாங்க. தமிழ்நாட்டில் தமிழுக்கே வாத்தியார் இல்ல. நீ இதுல மக்களை எப்படி ஏமாத்துற? உங்க பிள்ளைங்க மலையாளம் கத்துக்க வேணாமா? எதுக்கு மலையாளம் கத்துக்கணும்? நேத்து நான் கேரளா போயிருந்தேன். திராவிடியன் பீப்புள் ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை அங்கு தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22,000 பேர் அந்த அமைப்பில் சேருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் திராவிடர்கள். எங்கே திராவிடம் என்று கேட்டார்களே, கேரளாவில் திராவிடர்கள். ஆராசா சொல்லிவிட்டார் என்று அதை விமர்சித்து அண்ணாமலை பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஆராசா சொல்லிட்டாராம், அங்கிருந்து இங்க வந்தவங்க எல்லாம் பானிபுரி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டாராமா. அதுக்கு இவர் பதில் சொல்றாராம், ஏனுங்கன்னா அவங்க என்ன பிச்சையாங்கண்ணா எடுக்கிறாங்க, உழைச்சுதானுங்கண்ணா சம்பாதிக்கிறாங்க. ஏன்டா உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு உன் கட்சி ஆட்சி செய்யற மாநிலத்துல வக்கு இல்லாம இங்க வந்திருக்கிறாங்கடா. அவர்களும் நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட எளிய வீட்டு பிள்ளைகள் தான். நாம் எதிர்க்க வேண்டியது அந்த பானிபுரி விற்பவர்களை அல்ல. அந்த பானிபுரி விற்பதற்காக அவர்களை இங்கே துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களைத்தான் நாம் சரியாக அடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் மைக்க நீட்டின உடனே வாய் தவறி என்ன எப்ப பார்த்தா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் இஷ்யூல நீங்க மாட்டிக்கிட்ட. இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக தலைவர்களின் பெயர்களிலே நிகழ்ச்சியை நடத்துகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. முதல்ல சேமை நேம் அம்பேத்கர் என்கின்ற தலைப்பில் நாம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதற்கான காரணம், அதற்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசிய ஒரு பேச்சு. என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த பேரை சொல்வதற்கு பதிலாக ஏதாவது ஒரு கடவுள் பேரை சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியா சனாதனத்தன்மை வெளிப்பட்டது. அதை கண்டித்து அப்போது ஒரு கூட்டத்தை நடத்தினோம். அப்போ எதிர்பார்க்கல அடுத்து உடனடியாக அடுத்தடுத்த தலைவர்களுடைய பெயர்களில் கூட்டம் நடத்தும் வாய்ப்பு வரும் என்று. அடுத்ததாக தந்தை பெரியார் குறித்த கூட்டங்கள், அது நமக்கு தெரியும். அந்த பெயரை உச்சரிக்க கூட விரும்பலை. அந்த உச்சரிக்க விரும்பாத பெயரை கொண்ட சிலர் பெரியார் குறித்தான அவதூறுகளை பேசும் பொழுது பெரியாரை இன்னும் வீரியமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையை உணர்ந்து பெரியார் எனும் பெருநெருப்பு என்று இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த கூட்டங்கள் நடத்துகிறோம். வெவ்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த தலைப்பில் நாங்கள் நடத்துகிறோம், நீங்கள் வாருங்கள் அப்படின்னு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த தோழமை இயக்கங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மும்மொழி கொள்கை. இன்றைக்கு கூட வரும்போதே பார்த்துருப்பீங்க, நானும் மில்டனும் உட்காந்து பேசியிருந்தோம். வர்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் முன்னாடி தான் உட்காந்து பேசினோம். உடனே வீடியோவும் போட்டுட்டோம். அதில் பேசியிருந்த ஒரு தகவல் தான். அப்படியே விட்டுருந்தா அது பாட்டுக்கு நீர் பூத்த நெருப்பாகவே இருந்து கடந்து போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பக்கத்தில் இருக்கிறவன் இத்தனைக்கு சொல்கிறான், அந்த சீட்டை போடாதன்னு. அந்த சீட்டை தூக்கி போட்டார். ஐயா அங்குசாமி எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா, போடு தலைப்பு அண்ணாதான் ஆளுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பிலும் கூட்டம். அடுத்ததாக நம்முடைய டிசைன் எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃப்ரேம்ஸ் பற்றி நானும் சொல்லியிருந்தேன், மில்டனும் சொல்லியிருந்தார். நம்முடைய படத்தொகுப்பாளர் சுதன் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் தான் அதெல்லாம் டிசைன் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம், மானமிகு சுயமரியாதைக்காரன்னு போட்டு தலைவர் தோளில் துண்டை தூக்குறது ரெடி பண்ணிடு, கண்டிப்பாக அடுத்து தொடுவான், அடுத்த கூட்டம் அதுதான் அப்படின்றதையும் கூட தயாராகத்தான் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நாம் அனைவரும். இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்கின்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் இது வெறுமன மொழி கொள்கையாக மட்டும் வரவில்லை. இந்த மொழி பிரச்சனை எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது என்பதற்குள் போனால் அது நிதி பிரச்சனையிலிருந்து இந்த மொழி பிரச்சனை கிளைத்து வந்ததாக மாறி இருக்கிறது. முன்பெல்லாம் நேரடியாக பண்பாட்டு ரீதியான மொழி பிரச்சனையை நேரடியாக அடையாளப்படுத்தி கொண்டிருந்தோம். இப்போது நிதி பிரச்சனைக்கு காரணமாக அவர்கள் சொல்லுவது மொழி பிரச்சனை அப்படின்றது. இந்த தலைப்புக்குள் போவதற்கு முன்னால் இந்த கூட்டங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இந்த முறை பேரலை யூடியூப் ரூட்டஸ் மற்றும் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்துகிறோம். இதற்கு முன்பு நாம் பேரலை யூடியூப் ரூட்டஸ் ட்ரைப்ஸ் அரண்சை இணைந்து நடத்தி கொண்டிருந்தோம். அதற்கு முன்பு டேக் லெஃப்டாக அதை நடத்தினோம். அதற்கு முன்பு பேரலை யூடியூப் ரூட்டஸாக அதை நடத்தினோம். வெவ்வேறு நபர்களும் வெவ்வேறு ஊடகங்களும் நாம் இதில் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை உணர்த்துவதற்காகத்தான் நாம் அனைவரும் இணைந்து இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு ஊடகத்தினுடைய இப்போ இன்றைக்கு நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே கோபம் இருக்கும். அந்த பெயர் சொல்ல விரும்பாத அருவருக்கத்தக்க ஒரு சில உருவங்கள் பெரியாரை பற்றி அவதூறு பேசும்போது அங்கிருந்த மானமுள்ள ஊடகவியலாளர்கள் என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் எழுந்திருக்கும். நிறைய பேர் கால் பண்ணீங்க, அங்கே இருக்கிற பத்திரிகையாளங்க ஏன் கேட்கல, அவங்களும் பெரியாரால் பலன் பெற்றவங்க தானே, ஏன் கேட்கல அப்படின்ட்டு. அது அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல, அந்த நிறுவனம் சார்ந்ததும் கூட. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. எங்களுடைய நிறுவனத்திலிருந்து சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை எங்கும் பேசுவதற்கும் என்றைக்கும் நாம் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கும் எங்களுடைய நிறுவனர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களே. கிட்டத்தட்ட 1000 எபிசோடு ஒரு நாள் ஒரு மனுஷன் ஒரு காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 9:30 வரைக்கும் ஒரு மனுஷன் தினமும் உட்கார்ந்து பண்ணுறது அப்படின்றது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. அதை ஒரு வாழ்வியல் முறையாகவே மாற்றி இருக்கிறார். நமக்கெல்லாம் தொடர்ந்து காலை 9 மணிக்கு அவர் வீடியோவின் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் எங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். இப்போது நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மேடைகள் உருவாவதற்கும் இந்த மேடைக்கு வாசகர்களாகிய உங்களை போன்ற கூட்டத்தார் உருவாவதற்கும் காரணமாக இருந்தது தோழர் யூடியூப் ரூட்டஸ் போன்றவர்களுடைய தொடர்ச்சியான உழைப்பு. பெரியார் பற்ற வைத்த நெருப்பும், அண்ணா பற்ற வைத்த நெருப்பும், கலைஞர் பற்ற வைத்த நெருப்பும், அம்பேத்கர் பற்ற வைத்த நெருப்பும் அணையாமல் காப்பாற்றுவதில் தோழர் மைனர் அவர்களுடைய பங்கும் தோழர் கரிகாலன் அவர்களுடைய பங்கும் அளப்பரியது. 2 பேரும் இருவேறு தளங்களில் இயங்கினாலும் 2 பேரும் இந்த நெருப்பை கட்டி காப்பதில் இந்த நாட்டிற்கு அரணாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாக நாம் அடுத்தடுத்து கூட்டங்கள் நடத்தினாலும் எல்லா கூட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊடகங்கள் அனைவருக்கும் நம்முடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், நாங்கள் பொதுவாக சகோதரர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்களை அப்படிதான் கூப்பிடுறீங்க. உடன் பிறந்து சகோதரர்களாக இல்லாவிட்டாலும் கருத்தியல் ரீதியாக நாங்கள் சகோதரர்கள் தான். தோழர் மில்டன் அவர்களே, எந்த மேடையிலும் என்னை அடையாளப்படுத்தும் பொழுது எனக்காக மெனக்கெட்டு இந்திரகுமார் சரியாக அடையாளப்பட வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இருமொழி கொள்கை என்கின்ற விவகாரம் இன்றைக்கு பற்ற வைக்கப்பட்டதற்கு காரணம் எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது. இதற்கு முன்பு சில மாதங்கள் முன்பு வாய்ஸ் ஆஃப் டிஎன் கூட்டத்தில் பேசும் பொழுது கூட ஒரு மேடையில் பேசியிருந்தோம். இந்த PM ஸ்ரீ பள்ளிகள், இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கான பிரச்சனை இன்னைக்கு தொடங்கலை, நேற்று தொடங்கலை. மோடி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த கல்வி நிதி தொடர்பான விவகாரங்கள் சர்ச்சைக்குள்ளாகி கொண்டே தான் இருக்கிறது. ஏன் கல்வி என்பது ஏன் கை வைக்கப்படுகிறது? அந்த நிதியில் ஏன் கை வைக்கிறார்கள்? உலகத்தில் வளர நினைக்கின்ற எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் கல்வியில் கை வைக்க மாட்டார்கள், அதை சுதந்திரமாக அனுமதிப்பார்கள். எவன் கல்வியில் கை வைப்பான் என்றால் இந்த நாட்டின் வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும், அது பாசிசத்தை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்ட ஹிட்லரை போன்றவர்கள் தான் வரலாற்றில் இதுவரை கல்வியில் கை வைத்திருக்கிறார்கள். அந்த வழியில் இப்போது இந்திய அரசும் கல்வியில் கை வைத்துக் கொண்டிருக்கிறது. பாசிசமா பாயாசமா என்று கேலி பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாசிசத்தால் நேரடியாக பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கும் நாம் தான் துணையாக நின்று கருத்துரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த PM ஸ்ரீ பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் அதனுடைய நோக்கமே தேசிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்துவது என்பதுதான். அந்த பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொண்டால் நிதி தருகிறோம். இப்போ இன்றைக்கு அண்ணாமலை ஒரு பட்டியல் போடுகிறார். 2021 2025 வரைக்கும் 32,000, 36,000, 40,000, 44,000ன்னு பட்டியல் போட்டிருக்கிறார். திடீர்னு அவர் என்ன நினைச்சார் தெரியல, திமுக செய்தி தொடர்பாளர் ஆயிட்டார் போல. தமிழ்நாடு அரசு எப்படி ஆண்டுதோறும் கல்விக்கான செலவுகளை அதிகமாக செய்கிறது என்பதை அவர் விளக்கி இருக்கிறார். அதுக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். மொத்தம் 1,53,000 கோடி இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மாநில அரசு கடந்த பட்ஜெட்டில் 44,000 கோடி கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஒரு ஒன்றிய அரசு மொத்த நாட்டுக்கும் 75,000 கோடி தான் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. நம்மை விட 2 மடங்கு அதிகமாக ஒதுக்குவதற்கு வக்கற்ற ஒரு அரசு தேசிய கல்விக் கொள்கையால் கல்வியை வளப்படுத்த போகிறார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டுமா?
இன்றைக்கு பேசும் அண்ணாமலை சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, பெரிய உதாரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் போற இடங்கள்லாம் எனக்கு சிறப்பு கிடைக்குதுன்னா அது என்னோட கல்விதான்னா. அவருக்கு கிடைக்கிறது சிறப்பு என்று அவரே கருதி கொள்ளுகிறார் என்றால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. சிகரம் சிகரமாக தெரிந்தால் அதுக்கு நாம் பொறுப்பல்ல. இந்த பிரச்சனைகளை அவர் சொல்லும் பொழுது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதனால்தான் மோடி என்னை மதிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா மோடி என்னை பிடிச்சு அவ்வளவு பாராட்டுறாரு. ஏன்? என்னுடைய கல்வி. எப்படி 1975 அண்ணா ஆட்சியில் இருந்தாரு, 1985 காமராஜர் ஆட்சியில் இருந்தாருன்னு பேசுற உன்னுடைய கல்விக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு வேண்டாம், அந்த மரியாதை எனக்கு வேண்டாம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் யோசித்து பாருங்கள், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். உனக்கு கிடைப்பதுக்கு பேர் சிறப்பு அல்ல. உண்மையான சிறப்பு எது? புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைகள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் பாரதிதாசனுடைய கவிதைகளை கூர்ந்து கவனிப்பதற்கு காரணம் எதிர்காலத்தை நோக்கிய பாரதிதாசனுடைய சிந்தனைகள். வெறுமனே ஒரு கவிஞராக மட்டும் சுருங்கி போகாமல் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும் என்பதை கனவு கண்ட ஒருவராக இருந்தார். அது வெறும் வரலாற்று பெருமிதமாக மட்டும் அல்ல, உள்ளடக்கம் பொருந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். என்ன விரும்பினார்? எல்லோரும் தமிழ்நாட்டின் கண், எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞனாதால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டல் என்னாலோ. இந்த நாட்டில் அனைவரும் கல்வி கற்று இந்த நாடு சிறப்பாக விளங்குகிறது என்பதை எந்த நாள் நான் கேட்பேன்? பாரதியாரை போல, கம்பனை போல், இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தில் மட்டும் இருக்காமல் எதிர்காலத்தில் தமிழன் அனைவரும் படித்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நான் எப்போது கேட்கப் போகிறேன்? இப்போது வாருங்கள் பாரதிதாசன் அவர்களே, இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு 49% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. 96% லிட்ரஸியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் உங்கள் கனவை நாங்கள் நனவாக்கி இருக்கிறோம். உங்கள் கனவை அண்ணா நனவாக்கி இருக்கிறார், கலைஞர் நனவாக்கி இருக்கிறார், இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நனவாக்கி கொண்டிருக்கிறார். அத்தோடு நிற்கவில்லை பாரதிதாசன், ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். தாயெழிற் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயிரும் மதுவின் ஆறு தொடர்ந்ததென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதை பகர்வார் என்னிடமோ என்று புலம்பினார். என்னுடைய நாட்டின் இலக்கிய வளங்களை, என்னுடைய நாட்டின் மொழியின் வளங்களை எல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் நாள் என்னால் அதை யார் என்னிடம் வந்து சொல்ல போவார்கள்? உள்ளபடியே நானும் அவரோடு சேர்ந்து வருத்தப்படுகிறேன். இதை உங்களிடம் சொல்லுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஆலி செந்தில்நாதன் சார் அவர்கள் தொடர்ந்து பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி இருந்தார். அந்த புத்தக கண்காட்சியின் மூலமாக தமிழ்நாட்டின் இலக்கண இலக்கியங்கள் பிற நாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பாவதற்கு தமிழ்நாடு நிதி கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி மொழிபெயர்ப்பான 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 8 தொகை, 18 உள்ளிட்ட அத்தனை பாடல்களும் இப்போது உலகத்தின் 100 பெரும் பல்கலைக்கழகங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு மோடி தட்டி கொடுக்கின்ற புகழாரம் எனக்கு தேவையில்லை அண்ணாமலை. உலக நாடுகள் என்னை தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது, சுந்தர் பிச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்து பாரதிதாசன் சொல்லுகிறார், விண்ணிடை ரதம் ஊர்ந்து மேதினி கலக்குதற்கும் பன்னிடை தமிழை சேர்த்து பாரினை மயக்குதற்கும். விண்ணிடை ரதம் ஊர்ந்து மேதினி கலக்குதற்கு தமிழ்நாட்டிலிருந்து அப்துல் கலாமை படைத்து அனுப்பியது இந்த அரசு பள்ளிகள். தமிழ்நாட்டிலிருந்து மயில்சாமி அண்ணாதுரையை படைத்து அனுப்பியது இந்த தமிழ்நாட்டு அரசு கொடுக்கின்ற கல்வி. அத்தோடு நிற்கவில்லை, சிவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்தது தமிழ்நாடு தான். விண்ணிடம் ரதம் ஊர்ந்து மேதினி கலக்குதற்கு வாய்ப்பை தந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள். அடுத்து பன்னிடை தமிழை சேர்த்து பாரினை மயக்குதற்கு இன்று AR ரகுமான் ஆஸ்காரை வாங்கி உலக அரங்கில் மாறுதட்டி கொண்டிருக்கிறார். அந்த புகழ் எனக்கு தெரியும். மோடி உன்னை தட்டி கொடுக்கும் புகழ் எனக்கு தேவையில்லை. இன்னும் பாரதிதாசன், பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண்பந்து காதில் பாய பருகினால் எந்த நாளோ. இன்றைக்கும் மகளிருக்காக, மகளிர் கல்விக்காக, மகளிருடைய முன்னேற்றத்திற்காக நாம் எல்லாம் பாடுபட்டு ஆண்களாகிய அத்தனை பேரும் எங்களை மறந்து விட்டதா அரசு என்று கேட்கின்ற அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண் பெண் சமத்துவத்தை சாதிப்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இந்த நாட்டில்.
அண்ணாமலை பட்டியல் போடுகிறார். மத்திய பிரதேசத்தில் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உரிமை தொகை, சத்தீஸ்கரில் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உரிமை தொகை, நாளை டெல்லியில் கொடுக்க போகிறோம் உரிமை தொகை. அது உரிமை தொகை அல்ல, நாங்கள் பெண்களுக்கு காணிக்கை செலுத்துகிறோம். அதுதான் வித்தியாசம். காசு கொடுக்கிறது யாருனாலும் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கிறோன்றது தெரியாம கொடுக்கிற பாத்தியா, இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய அறிவு குருட்டு. உன்னுடைய கண்கள் இருட்டாக கிடப்பதற்கு காரணம் இதுதான். அதை காணிக்கைன்னு நீ சொல்லுவ, நான் உரிமை தொகைன்னு சொல்லுவேன். ஏன் அது உரிமை தொகை? பெண்கள் உரிமையோடும் உணர்வோடும் தங்களுடைய சுதந்திர சிறகடித்து பறக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற தொகையை தவிர அவர்கள் பாதத்தில் வைத்து பூஜை செய்து மீண்டும் அவர்களை வீட்டுக்குள் அடக்குவதற்காக அல்ல. அதுதான் நீ போடுகின்ற பட்டியலில் உனக்கே தெரியாமல் திமுகவுக்கு நீ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்படி எத்தனை எத்தனை திட்டங்களை தமிழ்நாடு அரசின் மூலமாக நாம் இப்போது சாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாதனையை இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் நிகழ்த்திடவில்லை. ஏன் நிகழ்த்தவில்லை? இன்றைக்கு அவர் பேசுகிறார், அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார், இருமொழி கொள்கை சாடி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்களுக்காக இங்கிலீஷ் பேசுகிறார் மோடி, உங்களுக்காகவே இங்கிலீஷ் பேசுகிறார் மோடி. ஆமாம், எனக்காக இங்கிலீஷில் தான் பேசணும், இல்லைனா உன்னால் உள்ளே நுழைய முடியாது. அந்த கட்டாயத்தை உருவாக்கியது எங்களுக்கு பெருமையை தவிர அதில் நான் கவலைப்படுவதற்கு ஏதும் இல்லை. நீங்கள் மூன்றாவதாக ஒரு மொழி படித்தா என்ன? ரொம்ப பாசமாக ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. மூன்றாவதாக ஒரு மொழி படித்து கொண்டால் என்ன அப்படின்னு. இவர் மட்டும் இல்லை, 62ல் ஒன்றிய அரசு தான் கேட்டது, 53ல் ராஜாஜி தான் கேட்டார், 38ல் தான் கேட்டாங்க. எல்லார் ஆட்சி காலத்திலும் இதே கேள்வி தான் கேட்கப்பட்டது தொடர்ச்சியாக. ஆனால் மூணாவது மொழி நான் படிக்கிறது அப்படின்றது என்னுடைய விருப்பம். உனக்கே இவ்வளவு ஆர்வம், உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை, மூன்றாவது மொழியை நான் படிக்க வேண்டும் என்பதற்காக. சரி, அண்ணா அதற்காகத்தான் ரொம்ப அழகாக பல இடங்களில் சுட்டி காட்டுகிறார். அந்த அண்ணா பேசும் பொழுது ராஜ்யசபாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1966 பிப்ரவரி, இது நம்முடைய ஆலி பதிப்பகத்தில் வெளியிட்ட கேரி ஆன் பட் ரிமெம்பர் புத்தகத்தில் இந்த உரை இடம்பெற்று இருக்கிறது. பக்கம் 23. பிப்ரவரி 1966 அன்று பேரறிஞர் அண்ணா பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது டெபுட்டி சேர்மன் இடைமறிக்கிறார். ஹவு மச் மோர் டைம் வில் யூ டேக் மிஸ்டர் அண்ணாதுரை அப்படின்னு கேட்கிறார். அதற்கு மெட்ராஸிலிருந்து அன்றைக்கு அங்கு சென்றிருந்த என்எம் அன்வர் லெட் ஹிம் டேக் ஃபுல் டைம் என்று சொல்லுகிறார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து அந்த அவைக்கு வந்திருந்த PN சப்ரு எஸ் வி வாண்ட் டு ஹியர் ஹிம் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் அண்ணா பேசியதை கேட்பதற்கு விரும்பினார்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அந்த பேச்சில் அண்ணா திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார்? we Tamilians are very calm because we are very determined. நாங்கள் உறுதிப்பாட்டோடு அமைதியாக இருக்கிறோம், கோழைத்தனத்தால் அல்ல என்று அண்ணா சுட்டி காட்டினார். we never engage ourselves in flimsy issues because we think we are capable of solving fundamental issues. அடிப்படை சிக்கல்களை தீர்ப்பது எப்படி என்று எங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்ததால் 1950 அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரதமர் நேருவை முதலாவது அரசியல் சட்டத்தை திருத்த வைத்தார் தந்தை பெரியார். அடிப்படை சிக்கல்களை எப்படி சாதித்து திருத்துவது என்பது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அண்ணாமலை பேசட்டும், ஆனால் இந்த கொள்கையை எதிர்த்து பேசுவது எப்படி? சிலர் சொல்லுகிறார்கள் PMSRI ஏத்துக்கிட்டா 2100 கோடி கிடைச்சிருந்தானே, ஏத்துக்கிடலாம் தானே என்றெல்லாம் பேசுகிறார்கள். கேரளா 2024 ஆண்டு வரை PMSRI பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொண்டிருந்தது. மாத்ருபூமி இணையதளத்தை எடுத்து பாருங்கள், PMSRI திட்டத்தை ஏற்றுக்கொண்டது கேரள அரசு. ஆனால் நிதி கிடைக்கவில்லை. PMSRI திட்டத்திலிருந்து வெளியேறியது கேரள அரசு, அப்போதும் நிதி கிடைக்கவில்லை. ஏத்துக்கிட்ட கேரளா கவர்மெண்ட்டுக்கே நீ கொடுக்கல, இப்ப என்னை ஏத்துக்கன்னு சொல்ற, மறுபடியும் ஏமாத்து வேலை. திட்டங்களை திணிப்பதற்காக இந்த ஏமாற்று வேலையை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ரொம்ப அடிப்படையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பகுத்தறிவுள்ள ஒரு மாநிலம். பேரறிஞர் அண்ணா அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். The apprehension in the minds of the non-Hindi people, especially the people of Tamil Nadu, are based on genuine facts. Genuine facts. உண்மைகளின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் தமிழன் முடிவெடுப்பான் என்று பேரறிஞர் அண்ணா சுட்டி காட்டினார். அப்படி முடிவெடுத்த தமிழ்நாடு தான் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள வாய்ப்பை தமிழ்நாடு மறுக்கிறது என்று பொய் பித்தலாட்டம் நடத்துகிறீர்களே. இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தினுடைய இணையதளத்துக்கு சென்று பாருங்கள். ஜெர்மன் கற்றுக் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு, ஜப்பானிய மொழி கற்றுக் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு. எதற்காக? தமிழன் உலக அரங்கில் பொருளியல் துறையில், பொருளாதார துறையில் மட்டுமல்ல பொறியியல் துறையிலும் கலக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டங்களை நிறைவேற்றி தமிழனை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது.
எங்களுக்கு தெரியும் தமிழனை எப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று. நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் உனக்கு அறிவு இல்லை. அப்படி இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசம் இன்றைய நிலையில் இருந்திருக்காது, பீகார் இன்றைய நிலையில் இருந்திருக்காது, குஜராத்தில் பெண் கல்வி இவ்வளவு மோசமான நிலையில் இருந்திருக்காது. ஏன் இது எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? முன்னேறிய என்னை பின்னோக்கி இழுத்து என்னை மீண்டும் காட்டு மிராண்டி ஆக்குகின்ற உன்னுடைய திட்டத்திற்கு தமிழ்நாடு அடங்கவில்லை என்கின்ற எதிர்ப்பை நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இது போன்று நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்புறம் அன்பில் மகேஷ் அவர்களுடைய மகன் பிரெஞ்சு படிக்கிறார் என்று ஒரு பேச்சு. அவர் படிக்கிறார் அப்படின்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அப்படி அவர் படிக்கிறார் என்று கொண்டாலும் கூட மூன்று தலைமுறையாக அன்பில் தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்று 3 தலைமுறையாக இந்த நாட்டுக்காக உழைத்து இந்த நாட்டுக்காக போராடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவரின் 4ஆம் தலைமுறை பிள்ளை தான் பிரெஞ்சு படிக்கிறது. 1920 அன்பில் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே. இங்கே எத்தனை பேரின் வீட்டு பிள்ளைகள் இந்தி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாதா? நமக்கு படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நாம் படிக்கிறோம். யாரையும் கழுத்தை பிடித்து நிப்பாட்டல. நிர்மலா சீதாராமன் இப்படித்தான் நாடாளுமன்றத்தில் போய் பொய் சொன்னாங்க. அவர் நம்ம கூட படித்தவங்கலாம் பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க, பாஸ் அவுட்னா அப்படின்னு நினச்சி அவர் சொல்லிட்டாரு போல. நம்ம விஜயசங்கர் சாரோட அக்காவும் அதே காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதை தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்திலையும் போய் சொல்லிட்டாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் பதிலை காணோம். நேர்மையாக இருந்தால் பதில் சொல்லணும்ல. முதல் கேள்விக்கு மட்டும் சீமான் மாதிரி இப்படி வரீங்கல்ல, 2வது கேள்விக்கு வாங்க. ஐயோ அந்த பேரை சொல்லிட்டனா, அழிச்சிருங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்கிருங்க. இப்படி 3 தலைமுறையாக ஒரு மக்களுக்காக உழைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்து விட்டு பிள்ளை 4ஆம் தலைமுறையாக பிரெஞ்சு படிக்கிறது என்றால் இது இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி கொடுத்த வாய்ப்பு. அந்த குடும்பம் மட்டுமல்ல, எத்தனையோ நடுத்தர வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு பிரெஞ்சு படிக்கிறார்கள், சமஸ்கிருதம் படிக்கிறார்கள், ஜெர்மன் படிக்கிறார்கள், டச்சு படிக்கிறார்கள். ஏன்? அந்த வாய்ப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் இந்த கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் உருவாக்கி தந்திருக்கிறது. அந்த வாய்ப்பால் பயன் பெற்றவர்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்கு படிக்கிறார்கள். அது உனக்கு பொறுக்கலை. அவனுடைய ரியல் இன்டென்ஷன் இதுதான். நீங்க 3வது மொழியா இந்திய படிச்சு இங்கேயே நாசமத்து போகணும்னு அவனுடைய விருப்பம். ஆனா நீங்க ஜெர்மன் படிச்சு வெளிநாட்டுக்கு போறீங்க, பிரெஞ்சு படிச்சு வெளிநாட்டுக்கு போறீங்க, டாய்ஸ் படிச்சு வெளிநாட்டுக்கு போறீங்க, டுவோலிங்கோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவனுக்கு பொறுக்கலை. அதனால என்ன பண்றான்? நீங்க வேணும். முந்தானேத்து ஒரு கார் டிரைவர் என்னிடம் கேட்கிறார், ஏன் சார் எங்க வீட்டு பிள்ளைங்க தெலுங்கு கன்னடம் படிக்க கூடாதா? சரிங்க சார், எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்துல தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு கொங்கணி மொழிகளை நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு வாத்தியார் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தெரியாது. நான் ஆர்டிஐ டேட்டா போட்டு தான் வாங்கணும். அப்படி போட்டு வாங்கினா தமிழ்நாட்டில் தமிழுக்கே வாத்தியார் இல்லை. நீ இதில் மக்களை எப்படி ஏமாத்துற? உங்கள் பிள்ளைங்க மலையாளம் கற்றுக்க வேணாமா? எதுக்கு மலையாளம் கற்றுக்கணும்? நேற்று நான் கேரளா போயிருந்தேன். திராவிடியன் பீப்புள் ஃபெடரேஷன் என்கின்ற ஒரு அமைப்பை அங்கு தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 22,000 பேர் அந்த அமைப்பில் சேருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் திராவிடர்கள். எங்கே திராவிடம் என்று கேட்டார்களே, கேரளாவில் திராவிடர்கள். மல்லிகார்ஜுன கார்கேவிடம் போய் கேளுங்கள், அவர் கர்நாடகாவில் திராவிடர்களை பற்றி பேசுவார். இந்த கூட்டணியில் இருந்து கொஞ்சம் விலக்கி வைத்துவிட்டு சந்திரபாபு நாயுடுவை போய் கேளுங்கள், ஆந்திராவில் திராவிடர்கள் என்று பேசுவார். அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் மடைமாறி போயிருந்தாலும் கூட அந்த திராவிட உணர்வு இன்றைக்கு அத்தனை பேரின் மனதிலும் பதிந்திருக்கிறது. அவர்களிடம் நான் தமிழில் தான் பேசினேன், இங்கிலீஷில் பேசட்டுமா என்று கேட்டேன். நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க, எங்களுக்கு நல்லா புரியும்னு சொன்னாங்க. தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசினேன். ரொம்ப உணர்வாக பேசுனீங்கன்னு கட்டி பிடிச்சு வாழ்த்தி என்னை அனுப்பி வச்சாங்க. எனக்கு ஹிந்தியும் தேவைப்படலை, மலையாளமும் தேவைப்படலை. அவங்களும் என்கிட்ட மலையாளத்தில் தான் பேசினாங்க. ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட முடிஞ்சு, சில வார்த்தைகள் புரியலன்னொன்னே அவங்களே இங்கிலீஷில் சொன்னாங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஜென்ராம் சார் அன்றைக்கு டிபேட்டுக்கு போயிருக்கிறாரு. எப்படி 3வது மொழி தெரியாமல் என்ன பண்ணுறது, வேற மொழி வேணாமான்னு. இன்னைக்கு ஐலேஸாக இருக்கிறது, கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கிறது, எவ்வளோ வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது. பட்டனை தட்டினோம்னா எந்த மொழி பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. எதிர்காலத்தில் இங்கிலீஷே தேவையில்லைன்ற நிலையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ ஹிந்தி படித்தா வளரலான்ற, இன்னைக்கு ஹிந்தி படித்தா வளரலான்ற வாதம் எடுபட மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, 3வதாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எதுக்கு கற்றுக்கணும்? அதை கற்றுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் உள்ள லாங்குவேஜை தமிழன் கற்றுக்கிட ரெடியாக இருக்கான். அதனால தான் சி கற்றுக்கிட்டான், C++ கற்றுக்கிட்டான், ஜாவா கற்றுக்கிட்டான், செலினியம் கற்றுக்கிட்டான், பைத்தான் கற்றுக்கிட்டான். தமிழன் இன்னைக்கு உலக அரங்கில் ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கிறான்.
நம்மளுக்கெல்லாம் ஜிமெயில்னா என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் மெயில் கிரியேட் பண்ணான். 96 ப்ரோக்ராமிங் படித்தான். நம்மளுக்கெல்லாம் ஃபோட்டோஷாப்னா என்னன்னே தெரியாத காலத்தில் தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் அடோபில் போய் வேலை பார்த்துருக்கிறான். யார் உருவாக்கிய மாற்றம்? திராவிட இயக்கங்கள் உருவாக்கிய இந்த மாற்றத்தை பகைத்து பார்ப்பதற்கும் கேள்வி கேட்பதற்கும் உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி கேட்க வேண்டும். பானிபூரி விற்கிறார்கள் என்பது மட்டும் அல்ல, வாய்ப்புகள். தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் புலம்பெயர்கிறார்கள். எத்தனை பேர், எத்தனை சதவீதம் பேர் எதற்காக புலம்பெயர்கிறார்கள் என்பதை எடுத்து பார்க்க வேண்டும். மதுரையிலிருந்து கோயம்புத்தூருக்கு புலம்பெயர்வாங்க, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு புலம்பெயர்வாங்க, திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு புலம்பெயர்வாங்க. இன்னைக்கு கொத்து கொத்தா யாரும் தாராவிக்கு போகலை, இன்னைக்கு கொத்து கொத்தா யாரும் ஹைதராபாத்தும் பெங்களூரும் போகலை. அடிப்படை வேலைகளுக்காக, அறிவுசார் வேலைகளுக்காக உலகம் முழுக்க தமிழன் போகிறான். அந்த வேலைகளுக்காக மற்ற நாட்டுக்காரன் தான் இங்கே வர்றான். ஆனால் வேறு மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கும் உடல் உழைப்புக்காக மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்களே. ஆராசா சொல்லிவிட்டார் என்று அதை விமர்சித்து அண்ணாமலை பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆராசா சொல்லிட்டாராம், அங்கேருந்து இங்கே வந்தவங்கெல்லாம் பானிபூரி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டாராம்மா. அதுக்கு இவர் பதில் சொல்கிறாராம், ஏனுங்கண்ணா அவங்க என்ன பிச்சையாங்கண்ணா எடுக்கிறாங்க, உழைச்சி தானுங்கண்ணா சம்பாதிக்கிறாங்க. ஏன்டா உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு உன் கட்சி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் வக்கு இல்லாமல் இங்கே வந்திருக்கிறாங்கடா. அவர்களும் நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட எளிய வீட்டு பிள்ளைகள் தான். நாம் எதிர்க்க வேண்டியது அந்த பானிபூரி விற்பவர்களை அல்ல. அந்த பானிபூரி விற்பதற்காக அவர்களை இங்கே துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களைத்தான் நாம் சரியாக அடித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் மைக்கை நீட்டினோடனே வாய் தவறி என்ன எப்போ பார்த்தா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் இஷ்யூல இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். இதில் அண்ணாமலை இன்னொன்று கேட்குறாரு, தமிழ்நாட்டை பற்றி வடநாட்டில் இருந்து யாராவது அவதூறு பரப்பி இருக்கிறாங்களா? நம்ம அவங்க பானிபூரி விற்க இங்கே வர்றாங்கன்ற ஃபேக்டை சொல்கிறோம். அது ஃபேக்ட் தானே. அவனுடைய நிலையை நினைத்து நாமும் தான் வருத்தப்படுறோம். அவன் ஏன் இங்கே கஷ்டப்படுறான்? இந்த 10 ரூபா பானிபூரி அங்கே விற்று லாபம் பார்க்க முடியலையே அவனால். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய வாழ்வியல் நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 ரூபா கொடுத்து அங்கே மக்களால் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குற அளவுக்கு கூட அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இல்லையா? அதுக்கு கூட அவன் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தான் வரணுமா? இதை நம்ம கேட்டோம்னா நம்ம என்னமோ அவருக்கு எதிராக வடக்கிலிருந்து இந்தி கற்றுக்கிட்ட யாராவது அவதூறு பரப்பி இருக்கிறார்களா? சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். யாராவது இந்திக்காரன் தமிழ்நாட்டை தப்பாக பேசியிருக்கிறானான்னு. தருண் விஜய்னு ஒரு எம்பி இருந்தார், திருவள்ளூரை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். நமக்கு சில பொருத்தத்தை பார்த்தோன்னே தெரியும், இது என்ன பொருந்தாமல் இருக்குது, இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சக்கரை பொங்கலுக்கு கருவாட்டு சாம்பார், கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு குழப்பமாக இருக்கும். தருண் விஜய் திருக்குள்ளே தூக்கிட்டு வந்தோடனே நிறைய பேர் பாராட்டினாங்க. சரி, ஓகே, யாரோ ஒருத்தர் வர்றாரு, அதை பாராட்டுறதுன்றது வேற. அவர் சொல்கிறாரு, இஃப் வி ஆர் ரேசிஸ்ட் ஒய் வி லிவ் வித் த சவுத் இந்தியன்ஸ்ன்னு கேட்டார். நாங்கள் எல்லாம் இனவெறியர்களாக இருந்தால் தென்னிந்தியர்களோடு எப்படி வாழ்வோம் என்று கேட்கிறார். எவ்வளோ பெரிய இனவெறி கொண்ட கருத்து. இந்த அவதூறை உங்கள் எம்பி தருண் விஜய் பேசினார், அதை உங்களுடைய பிரதமர் மோடி கண்டிச்சாரா? அடுத்து ராமேஸ்வரம் கப்பலில் பெங்களூரில் குண்டு வெடிச்சது இல்லையா? நம்ம தான் முதல்ல பதறணும். ஏன்னா அங்கே போய் காப்பி குடிக்கிற 75% பேர் தமிழ்நாட்டுக்காரன், அங்கே வேலை பார்க்குற அவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்காரன். நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம பதறிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா, அந்த அம்மா இணையமைச்சர் சோபா கரந்த்லாஜே என்ன சொல்கிறாங்க? ராமேஸ்வரம் கப்பலில் வெடித்த குண்டு சம்பவத்திற்கு தமிழர்கள் தான் காரணம் என்று பச்சை பொய் சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கா அண்ணாமலை? உங்கள் பிரதமர் மோடி இதை கண்டிச்சாரா? கேட்டு சொல்லுங்க அண்ணாமலை. அடுத்து வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். யாரு? பாஜக பிரமுகர் பிரசாந்த் உம்ரவ் அப்படின்றவர் வதந்தியை பரப்புனார். தமிழ்நாடு தனிப்படை அமைச்சிட்டு போன உடனே தெரிச்சு தப்பிச்சு ஓடிட்டான், டெல்லிக்கு ஓடிட்டான். பெரிய ஜி வீட்டுக்கு போகிறாரோ சின்ன ஜி வீட்டுக்கு போகிறாரோ, அதாவது அவருக்கு யாராவது மூத்த ஜி சின்ன ஜின்னு இருப்பாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிருக்காரோ தெரியல. அவர் மட்டுமா? தமிழ்நாட்டில் பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்களில் 12 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல், பொய்யான தகவல் பரப்பியது யாரு? பாஜக காரர்கள். பாஜக பீகாரினுடைய அபிஷியல் பேஜ்ல, பிஜேபி பீகார் அபிஷியல் பேஜ்ல அந்த செய்தியை வெளியிட்டது. இது தமிழனுக்கு எதிரான அவதூறு இல்லையா? அடுத்து மோடி பேசுகிறார், தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சில கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை வழங்குகிறார்கள்னு பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உரிமை திட்டத்தை கேலி பேசினாரே மோடி, அது தமிழச்சிகளை எதிர்த்து பேசிய அவதூறு இல்லையா? பதில் சொல்லுங்கள் அண்ணாமலை. வாக்குகளை கவர்வதற்காக எதிர்க்கட்சிகள் ரேவடி கல்ச்சர் பண்றாங்கன்னு பேசினாரே, அது எங்கள் மீது வீசப்பட்ட அவதூறு இல்லையா?
இலவசங்கள் நம் குழந்தைகளின் உரிமைகளை பறித்து நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும். சுயநலம் கொண்ட இலவச அறிப்புகள் நாடு தற்சார்பு அடைவதை தடுக்கும். நேர்மையான வரி செலுத்துவோருக்கு சுமையை அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை தடுக்கும். இப்படிலாம் பேசினாரே பிரதமர் மோடி, அது தமிழர்களை நோக்கி பேசப்பட்ட பொய் செய்தி, அவதூறு செய்தி இல்லையா? தவறாக வழிநடத்தும் செய்தி இல்லையா? இதெல்லாம் அண்ணாமலைக்கு தவறான செய்திகளாகவே தெரியாது. ஏன்னா பெரியார் தான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், தமிழ் நிலை உணர்ச்சி. தமிழனா பிறந்தெல்லாம் தமிழன் இல்லை. இங்கே பிறந்த 100 தமிழன்ல 60 பேர் தமிழ்நானை காட்டி கொடுக்கறதுக்கே ரெடியாக இருப்பான். நான் சொல்ல பெரியார் திட்டுறாரு. இன்னைக்கு 60 பேர் இல்லை, ஒரு 4-5 பேர் சுற்றுறாங்க. அதில் ஒன்று இந்த ஆமலை. அவர் தமிழனாக தன்னை உணர்ந்தால் தானே தமிழனை பற்றி அவதூறாக பேசுவதெல்லாம் உனக்கு உரைக்கும். நாக்கில் உரைப்பு சுவையை உணர்வதற்கான பட்ஸ் இருந்தால் தானே உரைக்கும். உனக்கு நாக்கே இல்லாதவனுக்கு எப்படி உரைக்கும்? அண்ணாமலை போன்ற நாக்கற்றவர்கள் எல்லாம் அழுகிய வார்த்தைகளைத்தான் வீசுவார்கள். அந்த அழுகிய வார்த்தைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் மயங்காது. உலகத்துக்கே பெரிய உத்தமர், நாட்டுக்கே பெரிய ஆச்சாரி ராஜகோபாலாச்சாரி, அவரையே கடைசியில் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்காத, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதன்னு எங்கள் பக்கம் நிப்பாட்டி வச்சு வைக்கிறாங்க. நேற்று ஆசிரியர் சொன்னார் இல்லையா, ஹிந்தி நெவர் நோ. 53 ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? 1953 ஞாபகத்துக்கு வருமா இல்லையா ராஜாஜிக்கு? பெரியார் என்ன அறிக்கை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஏன் ஆட்சியை பாதியில் தூக்கி போட்டுட்டு ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாருன்றதெல்லாம் ஞாபகம் வருமா இல்லையா? 63க்கு பிறகு ராஜாஜியும் கூட இந்தியை திணிக்காதீர்கள் என்று தான் பேசினார்கள். அரசியலமைப்பு சட்டசபை விவாதங்களில் பேசுகிற போது டிடி கிருஷ்ணமாச்சாரியே இந்தியை திணிக்காதுன்னு தான் பேசினார். ஏன்னா பிரச்சனை தெரியும், எங்கே தொட்டா எங்கே வெடிக்கும்னு தெரியும். உனக்கு இன்னைக்கு தெரியலன்னா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க. நம்முடைய நோக்கம் பெரிதா இல்லையா? பதில் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன், நீங்கள் சொல்லணும். நான் நினைக்கிற பதிலை நீங்கள் சொல்லணும், அதுக்கப்புறம் நான் ஒரு லீட் எடுப்பேன். நம்முடைய நோக்கம் பெரிதா இல்லையா? மிகப்பெரியது. அப்போ நோக்க உரையை மட்டும் சின்ன முடியும் எப்படி? பெரிய நோக்கத்துக்கான உரையை மட்டும் எப்படி சுருக்கமாக முடிக்க முடியும்? கொடுத்துருவோம். என்ன இப்படிலாம் பதில் சொன்னா என்னன்றது? இதுதான் தமிழனுடைய மான உணர்ச்சி. நன்றி தோழர், சமாளிச்சிட்டேன். இப்போ நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நம்மால் முடியாததை அண்ணா ஒன்று சொன்னார் இல்லையா? 1966 ராஜ்யசபாவில் சொன்னார் இல்லையா? we know how to solve the fundamental issues என்று சொன்னார் இல்லையா? இந்த அடிப்படைவாத சிக்கல்களை எப்படி தீர்ப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார் இல்லையா? எதை நம்பிக்கையாக வைத்து சொன்னார்? தமிழன் மான உணர்ச்சியோடு ரோட்டுக்கு வருவான் என்கின்ற நம்பிக்கையை மனதில் வைத்து சொன்னார். ஆமாவா இல்லையா? தமிழன் ரோட்டுக்கு வருவான் என்கின்ற நம்பிக்கையில் அண்ணா சொன்னாரா இல்லையா? தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ரோட்டுக்கு வரத்தான் வேண்டும். இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து தீர்க்க முடியவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை வைத்தும் தீர்க்க முடியவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 351 பார்ட் 17 சாப்டர் 4 ஆர்டிகிள் 351, it shall be the duty of the state to promote the use of Hindi as the official language, Hindi, so that it may develop as official language and to be the communication of all the states அப்படின்னு எழுதியிருக்கிறான். இது 1986 தமிழ்நாட்டில் இல்லை, அதுதான் கடைசியாக இந்தியாவில் நடந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், அதை கொளுத்துகின்ற ஒரு போராட்டம். அதை அன்றைக்கு கலைஞர் தலைமையிலான அரசு நவம்பர் 9 தொடங்கி டிசம்பர் 9 வரைக்கும் அந்த போராட்டத்தை நடத்தி 30 நாட்கள் போராட்டத்தை நடத்தி 30 நாள் தொடர்ந்து ஜெயிலுக்கு போனாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். ஆர்டிகல் 351 எதிராக போராடி இன்றைக்கும் அந்த 351 வைத்துக் கொண்டுதான் வாலாட்டுகிறார்கள். ஆனால் 351 கூட டு ப்ரொமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் தான் சொல்லுதே தவிர டு இம்போஸ் த ஹிந்தி லாங்குவேஜ்னு சொல்லல. இதை மக்கள் மத்தியில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தாவிட்டால் இதையே போலியான ஒரு வாதமாக சித்தரித்து நம்மை எல்லாம் ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்வார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்துவிடக் கூடாது. தந்தை பெரியார் அதனால்தான் சொன்னார், இந்த நாடாளுமன்றத்தை காட்டி நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இந்த நாடாளுமன்றத்தில் இன்று எப்படி தமிழ்நாடு பார்லிமெண்டில் மற்ற 14 நாட்டுக்கும் அடிமையாக இருக்கிறதோ அதே போல அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசினால் எந்த சட்டத்தையாவது நிறைவேற்ற முடியுமா என்கின்ற கேள்வியை அன்றைக்கு தந்தை பெரியார் எழுப்பினார்.
ஆனாலும் நாம் போகின்றோம், இந்த ஜனநாயகத்தை நாம் மதிக்கின்றோம். அப்படி மதித்து நாம் பேசியதன் காரணமாகத்தான் அண்ணாதுரை பேசட்டும், நாம் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த உறுப்பினர் வாழ்த்து சொன்னார் அண்ணாவுக்கு. அந்த மாண்பு கொண்ட அவைகள் இன்றைக்கு இல்லை. பாசிசம் வந்து அவைகளை இருள் கவிழ்த்திருக்கிறது. பாசிசம் அந்த அவைகளில் இருளை சூழ வைத்திருக்கிறது. அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய இருளை அகற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழனாகிய நமக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நாம் உணர்வோடும் உரிமையோடும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் தமிழ்னு பேசிட்டு சுத்தின பல பேர் வரலையே. இந்தியா கூட்டணியும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தானே போராட்டத்துக்கு வந்துச்சு, வேற எவனும் வரலையே. வந்திருக்கணுமே நீ. 1986 கலைஞர் வந்ததை போல, 1965 அண்ணா வந்ததை போல, 1938 பெரியார் வந்ததை போல தார் டப்பாவையோ அல்லது கொளுத்தும் பந்தங்களையோ எடுத்துக்கொண்டு நீ ரோட்டுக்கு வந்திருக்கணுமே, ஏன் வரல? ஏன்னா நீ போலியான ஆள் என்பது நன்றாக தெரியும். 2 பேரும் பனையூரில் வீடு வாங்கி செட்டில் ஆகிறது தான் அவனுடைய நோக்கம். பனையூரில் 2 பங்களா இருக்குது, தெருவுக்கு ஒரு பங்களாவை வாங்கிட்டு வசூலை போட்டு வாடகை கட்டிட்டு ஜாலியாக போகிறது தான் அவனுடைய நோக்கம். உங்களுக்காக போராட வேண்டும், நமக்காக போராட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்தில் நாம் நிறைவேற்றுகின்றதை ஆளுநர் குப்பையில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த சட்டமன்றத்தில் செய்ய முடியாததை, நாடாளுமன்றத்தில் செய்ய முடியாததை, நீதிமன்றங்களில் செய்ய முடியாததை நாம் எங்கு செய்ய வேண்டும்? எங்கு செய்ய வேண்டும்? மக்கள் மன்றத்தில் தானே செய்ய வேண்டும். எங்கே செய்ய வேண்டும்? மக்கள் மன்றத்தில் தான் செய்ய வேண்டும். அந்த மக்கள் மன்றத்தில் செய்வதற்கான உறுதிப்பாட்டை உருவாக்குவதற்காகத்தான் நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய மாநிலத்தின் உயிர் நாடி. பாரதிதாசன் தான் ஒரு கவிதையில் சொல்லுவார், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், எங்கள் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தமிழன் தூங்கிட்டு தான் இருப்பான், வேற எதுக்கு எந்திரிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு கள்ள தூக்கி போட்ட மாதிரி அமைதியாக இருக்கான்னு நினச்சிடாத. நீ என்னைக்கு தமிழ்ன்ற வார்த்தையை பற்றி என்ன 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 அப்படின்னு இந்த வடிவேலு காமெடியில் வடிவேலு வந்து பார்த்திபன் யார்கிட்டயே பேசிகிட்டு இருப்பார், பின்னாடி இருந்து பார்த்திபன் நெட்டி பார்ப்பார், என்ன சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி பொத்திக்கிட்டு போயிடணும். இல்லைனா இங்கே அடிக்கிற அடி எங்கெங்கே கேட்கணுமோ அங்கங்கே கேட்கும். அது உன்னுடைய நீ விரும்புகின்ற நோக்கத்துக்கு பயன்படாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அவை அதற்கான ஒரு துவக்கமாக இருக்க வேண்டும். இன்னொரு மொழி போராட்டத்திற்கு தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்று தலைவர்கள் மேடைதோறும் பேசி வருகிறார்கள். நீங்களும் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்கின்ற நம்பிக்கையில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் அடுத்து பேசவிருக்கின்ற அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்குமான தலைப்பு ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? மொத்தமா சத்தமா சொல்லுங்க. யார் இந்த நாட்டை ஆள்கிறார்? யார் இந்த நாட்டை ஆள்கிறார்? இந்த நாட்டில் மும்மொழி கொள்கையை நீ திணிக்க வரும்போதெல்லாம் உனக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள் அண்ணாதான் ஆள்கிறார் என்பது. அண்ணாதான் ஆள்கிறார் என்பதை அடுத்து வருகின்ற அனைவரும் பேசவிருக்கிறார்கள். அனைவரும் இருந்து பொறுமையாக கவனித்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.